ஒரு அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் கூடுதலாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அது மட்டுமல்ல, மருத்துவர் பற்றாக்குறை, மருத்துவர்கள் பணிக்கு வராதல், அது மட்டுமன்றி ஒரே ஒரு மருத்துவர் மற்றும் பணியில் இருப்பதால் அங்கு நீங்களே பார்க்கிறீர்கள், நோயாளிகள் உடன் வந்தவர்கள் சிகிச்சை பெற நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். அதில் வயதானவர்கள் நிற்க முடியாமல் தரையிலேயே அமர்ந்து காத்திருக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் விவேக்குமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். ஒரே ஒரு மருத்துவர் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில், நோயாளிகள், முதியவர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள், நீண்ட வரிசை. உங்களின் தகவல்கள். வணக்கம் மோகன்ராஜ். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு பாத்தீங்கன்னா தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில கடந்த சில தினங்களாகவே வடகிழக்கு பருவமழை, அதே போல கடுமையான பனிப்பொழிவு இருந்து வருவதால காலநிலை சூழல் மாற்றத்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல் மற்றும் சளி, இரும்பல் உள்ளிட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டு பன்ருட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்து கொண்டிருக்கின்றனர். இதனால மருத்துவமனையில் உள்ள புறநோயாளிகள் பிரிவில் ஒரே ஒரு மருத்துவர்கள் இருப்பதால் பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை சிகிச்சை அளிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீண்ட வரிசையில் நின்று சிகிச்சை பெற்று செல்கின்றனர். இதனால பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். அதே போல சிகிச்சைக்காக வந்து நீண்ட நேரம் காத்திருப்பதால் வயதானவர்கள் வந்து நீண்ட வரிசையில் நிற்க முடியாமல் தரையில் அமர்ந்து கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக பன்ருட்டி அரசு மருத்துவமனையில புறநோயாளிகள் பிரிவில் கூடுதலாக மருத்துவர்கள் நியமித்து பொதுமக்களின் சிரமத்தை போக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. என்றால் கடந்த சூழ்நிலையில சீதோஷ்ண நிலை காரணமா, அதே பனி மற்றும் மழையும் மாறி மாறி வருவதனால பொதுமக்களோட உடல்நலம் பாதிக்கப்படுகிறது. இதனால கடலூர் அரசு தலைமை மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சிறியோர் முதல் பெரியவர்கள் வரை அதிக அளவிலான நோயாளிகள் வருவதனால் பெரும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். எனவே இது போன்று அடுத்தடுத்த பிரச்சனைகள் நீண்டாதவாறு மாவட்ட நிர்வாகம் உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு மருத்துவர்களை புதியதாகவும் கூடுதலாக அனுமதித்து பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ள மோகன்ராஜ். அவுட் பேஷண்ட்ஸ், அதாவது ஓபி பிரிவு, புற நோயாளிகள் பிரிவு, நோயாளிகளை பார்க்க, பரிசோதிக்க ஒரே ஒரு மருத்துவர் என்ற அதிர்ச்சி தகவலை தந்ததற்கு நன்றி.